அஜோ, என்னம்மா? பஃபே சாப்பிட்டு வந்துட்டோம். ஆமாம். பஃபே இன்னைக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே. டெய்லி ஒரே பஃபே தான், இங்கிலீஷ் பஃபே இல்லை, அதனால ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதுக்கு இல்லை. வெரைட்டிஸ் அவங்க வைக்கிறாங்க, ஆனால் நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, அதை சாப்பிட்டாச்சு. ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தா. காட்டுங்க உங்கள் காஸ்டியூம் பார்க்கலாம். இதான் காஸ்டியூம். பார்த்துட்டியா? நைஸ். நீ ரெடியாம்மா? நானும் ரெடி. ஷூ மட்டும் தான் போடணும். இன்னைக்கு பிளான் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நாங்நூச்சின்னு ஒரு ட்ராபிக்கல் கார்டன் இருக்கான், பெரிய கார்டன். ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு டைம் இருந்தால் பிக் புத்தாவையும் பார்த்துடலாம். பார்ப்போம் டைம் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு. கார்டன்னா சின்னதா பெருசா? பெரிய கார்டன் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு ஃபோட்டோவில். நம்ம நேரில் போய் பார்ப்போம், பார்த்தா தானே தெரியும். சரி, டைம்க்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், நீ கிளம்பிடுமா? ஓகே, பாய். நான் மாற்றி ஏதாவது டாய் எடுக்கிறியா? எடுக்கிறேன்ற நம்ம நேற்று கண்ணாடியை மறந்து வச்சுட்டேன்ட்டு இன்னைக்கு மறக்காமல் எடுத்து போட்டுக்கிட்டியா? இதே வேலையா போச்சு எனக்கு. அதனால இன்னைக்கு சட்டையிலே சொருகி அது 3D டைனாசர். இருமா, டிக்கெட்டை காட்டு வரேன். ஆன்லைன்ல எடுத்திருக்கோம். உள்ள போலாம். சூப்பர். எங்க வந்திருக்கோம் நம்ம? நுங்நாச் ட்ராபிக்கல் கார்டன். கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. நிறைய எடுக்க முடியல உள்ளே வர்றது. போ பார்ப்போம். நிறைய வண்டி கிட்ட போய் காட்டு. இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. வண்டி ஜுராசிக் பார்க் படத்தில் வர மாதிரி வண்டி வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய இது டைனோசர் இருக்காங்க. போகிறோம் நம்ம பேங்காக்ல போகிறோம். இது நம்ம வேற வழியா வரணும்னு நினைக்கிறேன். சரிவா, அப்படி போய் வரலாம். கேக்டஸ் கார்டன் தான் அதெல்லாம். சரி பார்ப்போம். ராங் ரூட்ல வரோம். உள்ள போயிடலாம். இதெல்லாம் ஒரிஜினல் கேக்டஸா? செட்டப் தான் இல்ல? செக் பண்ணா கை கூத்து. நம்ம நடந்தே டயர்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆர்த்தி, பரவாயில்லம்மா. உள்ள ஜூஸ் கடைலாம் இருக்குது. இங்க பாரு யார் இருக்கானு. யாரு? ஆமா, வா அவரை போய் பார்ப்போம். யானைக்கு பழம் வாங்கிருக்கிறோம். கூட ஒண்ணும் பண்ணாது. தலையில தட்டுமா. கிட்ட வாந்து, கிட்ட வா. அவர் பாரு, ஆசீர்வாதம். அவ்வளவுதான். போமா ஒன்றும் பண்ணாதுமா. சூப்பர். அவருக்கா கூட ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சதுல எல்லாரும் எக்ஸைட் ஆகி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க மூணும் பாவம் போல இருக்குது. சரி, அதனால திருப்பி வாங்கின்னு வந்து
ஹஜுவை ஃபீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு தான் யானைன்னா அவ்வளோ உயிர். அதுங்க சமத்தா ஃபாஸ்ட்டாக வேற சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்குதுங்க. க்யூட்டு. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது ஆசீர்வாதத்தை தாண்டி அது எவ்வளோ அழகாக தேங்க்யூ சொல்லி சாப்பிட்டு அதுங்க சாப்பிடுதுன்ற சந்தோஷம் தான் எனக்கு அதிகமாக இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய யானைங்க. அது எவ்வளோ வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன். காலி ஆயிடுமா, அவர் நவுந்துருவாராம் அந்த மாதிரி அதுங்க யோசிச்சு ஃபாஸ்டா சாப்பிடுதுங்க. முடிஞ்சிருச்சுடி தங்கமே, முடிஞ்சிருச்சுடி. சமத்து செல்லம். ஐயோ செம்ம கியூட்டு. ஒன்னோட ரியாக்ஷனும் அவ்வளோ கியூட்டு. இங்க ஒரு பேபி எலிஃபென்ட் வேற இருக்கு, அவங்க அம்மா பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அது கூட ஏறிதோ குளிக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? செம்ம கியூட்டு. ரெண்டுத்தையும் குளிப்பாட்டுறாங்க. அவங்க அம்மா கூடயே அதை கட்டி போட்டிருக்காங்க. சுத்தி சுத்தி வருது. இது நியூ பார்ன் மாதிரி இருக்கு ஹைட் எல்லாம் பாக்கறச்ச. வா முன்னாடி வா, எல்லாருக்கும் போஸ் கொடு. இதோ பாருங்க வந்துட்டார். எப்படி இருக்காரு நீங்க சொல்லுங்க. இவர் டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. பார்த்தி, இந்த ஸ்ட்ரெச்சு ரொம்ப பெருசு, நடக்கணும். போலாமா நடந்து? கிட்ட போயிடாத, கடிச்சிரும். இவ்வளோ மணி பிளான்ட் பார்க்க உங்களுக்குலாம் என்ன தோணுது சொல்லுங்க. தாய்லாந்து மணி பிளான்ட்டை திருடி கொண்டு போய் வீட்டில் நட்டு வச்சா நல்லா வளருமான்னு கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல. கண்ணாடியை மறக்காம நீ போட்டு வந்துருங்க. இங்க வெயிலே இல்லை. எப்போ அப்படிதான் நடக்கும். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. இங்க பார்த்தல இவர பேரு கரெக்டான ஆள் இவர் தான். ஆமா ஆமா, காங். அது இங்க பாரு, டைகர். வண்டி கிளம்பிச்சு. ஏரியா காட்டியா? சஃபாரி பஸ்ல ஏறியாச்சு. Okay, this one, the first stop, we can take photo inside the pottery garden. ஏய், நீ என்னமா பண்றாங்க? இவர் அதி ஸ்மோக் எஃபெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏய், இது கலர்ஃபுல்லா இருக்கு. நீ கலர்ஃபுல்லா தான் இருக்க.
இதெல்லாம் போயிட்டு அங்க வந்திருக்கணும். Мы с вами сейчас проедемся по непешеходной зоне парка. И рядышком с некоторыми местами, которыми мы утром любовались панорамным видом, и пройдем сквозь теплицы, вы посмотрите, как выращивают растения в парке. С левой стороны мы подъезжаем к горам муравьев. Я говорила, но кто не слышал, повторюсь. Муравьи – это символ единства сотрудников. Сай – долгий и очень дорогой вид выращивания растений. Стоимость каждого дерева превышает 1 миллион бат. С правой стороны мы проезжаем английский Стоунхендж. Мы поворачиваем, обратите внимание, посередине. Тени на углу, обратите внимание, целая грядка ананасов. Они тоже относятся к бромелиевым. கலர்ஃபுல்லா இருக்கா? Вручную. Гончарное изделие, к нему подобраны разные растения, и продается это все единым целым. Стоимость зависит от сложности выполнения гончарного изделия и от вида растения. இதெல்லாம் கலர் கேக்டஸ், ரேர் கேக்டஸ், பயங்கர காஸ்ட்லி. Скульптуры. ஜேம்ஸ் கேமரான் படத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. டைனோசர் வேர்ல்டே போவானா போலே ஆத்தி. இங்கே டைனோசர்லாம் கட்டாங்க. என்னவா? С правой стороны сад камней образовался на Луны с берегов, со дна. ஆமா.